NCERT எக்ஸாம்பிளர்லேருந்து 11th physics multiple choice questions பார்க்கலாம் பாருங்க. 13th question. On the basis of dimensions, decide which of the following relations for the displacement of a particle undergoing simple harmonic motion is not correct ன்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எப்படி வரணும்? y = a sin ஒமேகா டி அப்படின்னு வரணும். இந்த ஒமேகா டி வந்து ஆங்கிள்னால இதுக்கு நோ டைமென்ஷன் வரணும். a வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குன்னு வரணும். அப்போ வந்து பாருங்க a வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்போ வந்து இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் யூனிட் கரெக்ட். இங்கே 2π t/t இருக்கு இல்லையா, இந்த டியும் டியும் சேம் டைமென்ஷன் கேன்சல் ஆகிட்டு நோ டைமென்ஷன் வந்துடுது. அப்படின்னா ஏ வந்து கரெக்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செகண்ட் ஆப்ஷனில் சைன் பக்கத்தில் v × t இருக்குது, இது டிஸ்டன்ஸ் உடைய யூனிட், அப்போ இது வராது. ஓகே, தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா a/t வந்து டிஸ்டன்ஸ் உடைய யூனிட் கிடையாது, ஏன்னா டிஸ்டன்ஸ் பை செகண்ட் வந்துடுது, இதுவும் கிடையாது. அப்போது ஆப்ஷன் டி பாருங்கள், a√2 இது டிஸ்டன்ஸ் யூனிட், t/t வந்து இது கேன்சல் ஆகிட்டு அப்போது ஆங்கிள் வந்து நோ டைமென்ஷன், அப்போ நோ டைமென்ஷன் இருக்குது, இங்கே நோ டைமென்ஷன் இருக்குது, இதுவும் கரெக்ட். அப்படின்னா விச் ஆர் நாட் கரெக்ட் தானே கேட்டிருக்காங்க, அப்போ பி அண்ட் சி தான் நாட் கரெக்ட்னு எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ ஆன்சர் வந்து பி அண்ட் சி ஆர் நாட் கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் PQR ஆர் physical quantities having different dimensions, which of the following combination can never be a meaningful சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைமென்ஷனல் குவான்டிட்டி ஆட் பண்ண முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது. அப்படின்னா ஏ பாருங்க செப்பரேட் பண்ணியிருக்காங்க, இது வராது. இ பாருங்க ஆட் பண்ணியிருக்காங்க, இது வராது. மற்ற குவான்டிட்டிஸ் எல்லாம் எப்படி வரும்னா, ரெண்டு குவான்டிட்டி டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு குவான்டிட்டி மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆருக்கு சேமாக வர மாதிரி இருந்திருக்கலாம் இல்லையா, அதனால பி கரெக்டாக இருக்கலாம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ் கேன் பி ஆடட் ஆர் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ் கேன் பி மல்டிப்ளைட் ஆர் டிவைடட், அப்போ இது சியும் வரும். டி பாருங்க அதே மாதிரி பிஆர் மல்டிப்ளை பண்ணும்போது Q² உடைய டைமென்ஷன் வந்திருக்கலாம், அதனால டியும் கரெக்ட். அப்படின்னா சேம் டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ் ஒன்லி கேன் பி ஆடட் ஆர் சப்ராக்டட் அப்படின்னு பார்க்கும்போது ஏ அண்ட் இ மட்டும்தான் வந்து என்னது மீனிங்ஃபுல்லாக இருக்காது, கேன் நெவர் பி மீனிங்ஃபுல் சொல்லியிருக்காங்க. அப்போ ஏஇ கரெக்டான ஆன்சர்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Photon is a quantum of radiation with energy equal to h nu, where nu is the frequency and h is the Planck's constant. The dimension of h are the same as that of கேட்டிருக்காங்க. h வந்து e பார்த்தீங்கன்னா e equal to h nu, அப்போ h is equal to என்ன வருது, e by nu வந்துடுது. e வந்து என்னது ml/2 t⁻⁻2 டிவைட் பை nu வந்து t⁻⁻1, இது கேன்சல் பண்ணால் ml/2 t⁻⁻1. இது வந்து ஆங்குலர் மொமெண்டம் உடைய டைமென்ஷன்ப்பா, ஆங்குலர் மொமெண்டம்க்கு. சரிங்களா? ஆங்குலர் மொமெண்டம் ஆங்குலர் இம்பல்ஸும் சேம் வரும். அப்போ இது ரெண்டுத்துக்குமே டைமென்ஷன் ml/-1 வரதுனால பிடிஆர் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. If Planck's constant h and the speed of light in vacuum c are taken as two fundamental quantities, which one of the following can in addition be taken to express length, mass, time in terms of three selected fundamentals சொல்றாங்க. இப்போ 4 இது கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் யூஸ் பண்ணி லெங்க்த்து மாஸ் டைமை கொண்டு வர முடியும்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், Planck's constant டைமென்ஷன் ஃபார்முலா ml/2 t⁻⁻1, ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு வந்து LT⁻⁻1, மாஸுக்கு வந்து m எடுத்துக்கிறோம். யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்டுக்கு m⁻⁻1 L/3 t⁻⁻2, சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானுக்கு கரண்ட் இன்டு டைம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். மாஸ் ஆஃப் ப்ரோட்டானுக்கு m எடுத்துக்கிறோம். இப்போ hc/gன்னு ஒரு இதை கொண்டு வரலாம், Planck's constant into c/g. அப்போ Planck's constanட்டுக்கு ml/-1 போட்டாச்சு, சிக்கு ஸ்பீடுக்கு LT⁻⁻1, ஜிக்கு போட்டோம். இதெல்லாம் சிம்பிளை பண்ணால் கிடைக்கிது m² கிடைக்கிது. அப்போ m² இஸ் ஈக்குவல் டு hc/g வந்திருக்கு இல்லையா, அப்போ வந்து இதில் இருந்து m இஸ் ஈக்குவல் என்ன வரும், √hc/gன்னு போட்டுக்கலாம். அதுதான் இவங்க √hc/gன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து h/cன்னு ஒன்று கொண்டு வரலாம். ஹெச்சுக்கு ml/t⁻⁻1 போடுங்க, சிக்கு LT⁻1 போட்டால் என்ன கிடைக்குது, ml கிடைக்குது. அப்போ ml இஸ் ஈக்குவல் h/c இருக்கு இல்லையா, இதில் இருந்து என்ன பண்ணிடலாம், நம்ம l இஸ் ஈக்குவல் டு m கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ h/ என்ன வருது, mcன்னு வந்துடுது. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ l = h/mcன்னு புரிஞ்சிச்சு இல்லை, இங்கே m இருக்கு இல்லையா, அந்த m வந்து இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணிடலாம் m. அப்போ l இஸ் ஈக்குவல் என்னது, h/m பிளேஸில் √hc/g அப்படின்னு போட்டுக்கணும். hc/g போட்டு இன்ட்டு c போடணும். அப்போ இங்கே √c இன்ட்டு c/3/2ன்னு வந்துடுது. கரெக்டாக? இங்கே ஒரு √h மேலே ஒரு h கேன்சல் பண்ணால் ஒரு √h, கீழே இருக்கிற √h √g மேலே போயிடும். அப்போ l வந்து சிம்பிளை பண்ணால் இந்த மாதிரி கிடைக்குதுப்பா. அடுத்து ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு என்ன வருது, ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு LT⁻⁻1 வருது. அப்போ t⁻⁻1 இந்த பக்கம் வந்தால் t ஆயிரும். அப்போ t இஸ் ஈக்குவல் டு c கீழே கொண்டு வந்துடலாம், t ஈக்குவல் டு L/cன்னு வந்துடுது. இப்போ L தான் இங்கே √gh/c/3/2 இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், L பிளேஸில் சப்ஸ்டிட் பண்ணலாம். அதான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. L பிளேஸில் t ஈக்குவல் டு L/c இருக்கா, L பிளேஸில் √gh/c/3/2 கண்டுபிடிச்சது சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்.
இப்போ சிம்பிளை பண்ணால் என்ன வருது, GH/c⁴ வந்திருக்கு. அப்படின்னா என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம G யூஸ் பண்ணியிருக்கோம், H யூஸ் பண்ணியிருக்கோம், C யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்து வந்து இங்கே வேறு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், G யூஸ் பண்ணிட்டோம், அதாவது H ஸ்பீட் ஆஃப் லைட்டு, H இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? இங்கே மாஸ் யூஸ் பண்ணியிருந்தோம், யூனிவர்சல் கிராவிடேஷன் இதெல்லாம் மாஸெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டுங்களா? அப்போ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் தான் எந்த இடத்துலையும் யூஸ் பண்ணல. நம்ம இங்கே சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானை எங்கேயுமே யூஸ் பண்ணல. அதனால ஏபிடி கரெக்டுன்னு எடுத்துக்கலாம்ப்பா. ஓகேங்களா? ஏபிடின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரேஷியோ எக்ஸ்பிரஸ் ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. ப்ரெஷருக்கு வந்து நமக்கு ஃபோர்ஸ் பை ஏரியா தெரியும். அப்போ ஏ கரெக்டு. நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுங்க. ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வருது, ஒர்க்குன்னு வருதா. அடுத்து ஏரியா இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வால்யூம் வருது. அப்போ எனர்ஜி பை வால்யூம் ஆல்சோ ப்ரெஷர்ப்பா. அப்போ எனர்ஜி பை வால்யூம் ஆல்சோ ப்ரெஷர். ஸோ ஏபி வந்து கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் நாட் யூனிட் ஆஃப் டைம். செகண்ட் வந்து யூனிட் ஆஃப் டைம், இயரும் யூனிட் ஆஃப் டைம் தான். லைட் இயர்ன்றது என்ன சொல்லுங்கள், டிஸ்டன்ஸ் ஆர் பை லைட் இன் 1 இயர் அப்படின்னு போட்டால் 9.46 × 10⁻11 மீட்டர் வருது. அப்போ இது வந்து யூனிட் ஆஃப் டைம் வராது. பேர் செகண்ட்றது பாருங்கள், டிஸ்டன்ஸ் அட் விச் ஆவரேஜ் ரேடியஸ் ஆஃப் எர்த் ஆர்பிட் சப்டன்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் 1/s. இது வந்து டிஸ்டன்ஸ்னு வருது. அப்படின்னா பேர் செக்கும் வராதுப்பா. அப்போ வந்து என்ன வருது நமக்கு, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் நாட் யூனிட் ஆஃப் டைம்னா பேர் செக்கும் லைட் இயரும் நாட் யூனிட் ஆஃப் டைம்னு வருதுப்பா.